ஒரு தம்பதிக்கு ஒரு டைம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நடந்த தவறு திரும்ப நடக்க கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து பேஷண்ட் கப்பிள்ஸ் எங்க கிட்ட கேட்கறது என்னன்னா, நாங்க ஐயுஐக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், ஐவிஎஃப்க்கு வந்து இவ்வளவு செலவாயிருக்கு, ஸோ அதனால முதல் தடவையே சக்சஸ் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கேள்வி ஆன்சர் என்னன்னா, ஐவிஎஃப் மூலமா பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இப்ப நார்மலா குழந்தைங்க பிறந்திருக்காங்க. சோ ஐவிஎஃப்னால மரபணு பிரச்சனைகளோ இல்ல லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே வந்து அந்த குழந்தைக்கு ஏற்பட போறது கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்னா வந்து நைட்ல வந்து தூக்கமின்மை, கண்டினியூவஸா வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர், லேப்டாப் வந்து நம்ம லேப்ல வச்சுட்டு வந்து கண்டினியூவஸா ஒர்க் பண்றது, ஏஜ் ஆஃப் த மேரேஜ். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பெற்றுட்டு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு ஏஜ் ஆஃப் த மேரேஜே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆம்பளைங்களுக்கு 35 வயசுன்றது ஒரு காமனா ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி குறைபாடு வர்றதை நாங்க பாக்குறோம். ஒரு தம்பதி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளவு செலவு வந்து வரும் டாக்டர்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா வந்து நிறைய தம்பதிகள் அவங்களுக்கு ஐவிஎஃப் தேவை இல்ல, பல வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, இன்னும் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகல, சோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிற தேவையை வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. ஆனா பணம் செலவு பண்ண முடியாது, இது பெரிய ட்ரீட்மெண்ட், இதுக்குள்ள நம்ம இறங்க முடியாதுங்கிற பயத்தினாலேயே இந்த ட்ரீட்மெண்ட் சைக்கிள்குள்ள வராம இருக்கவங்க நாங்க நிறைய பேரை பாக்குறோம். சோ அவங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஐவிஎஃப்ங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணு கிடையாது. நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கு, நிறைய மருந்து மாத்திரைகள் வகைகள் இருக்கு. உங்களுக்கு என்ன கண்டிஷன் இருக்கு, அதுக்கு என்ன தேவையான ட்ரீட்மெண்ட்ங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுக்கான பொருளாதார பிளானிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரு தோராயமா வந்து ஒரு ஐவிஎஃப் இக்ஸி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 60,000 இருந்து 70,000 முதல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றோம். அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வேற என்ன அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ் தேவைங்கிறது பொறுத்துதான் ஓவரால் பட்ஜெட் என்ன ஆகும் அப்படிங்கறத டிசைட் பண்றோம். சோ நம்ம ஒரு கப்பிளுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ ரீதியா பண்ண வேண்டிய பரிசோதனைகள் தவிர அவங்க பொருளாதாரமா வந்து எவ்வளவு ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படிங்கறத நம்ம பிகினிங்லயே ரொம்ப தெளிவா சொல்லிடுறோம். சோ இது வந்து ஒரே டைமா ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அத பிரிச்சு ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறோம். நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வர ஒரு கப்பலும் வந்து குழந்தையோட வெளியில போகணும். சோ அதுக்கு நம்மளால ஆன எல்லா முயற்சிகள், பட்ஜெட் பிளானிங், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கிறோம். மேடம், ஐயுஐ ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கப்பிள்ஸ் வந்து பேஷண்ட் கப்பிள்ஸ் எங்க கிட்ட கேட்கறது என்னன்னா, நாங்க ஐயுஐக்கு இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், ஐவிஎஃப்க்கு வந்து இவ்வளவு செலவாயிருக்கு, ஸோ அதனால முதல் தடவையே சக்சஸ் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கேள்வி ஆன்சர் என்னன்னா, இப்ப ஐவிஎஃப் சக்சஸ் ரேட் வந்து என்டையர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் நமக்கு வந்து என்ன மாதிரி கரு உண்டாகுது அப்படின்னு பொறுத்து. சரியா? ஸோ வந்து கரு பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ஓட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் அதுல வந்துட்டு பேஸ் ஆயிருக்கு. ஸோ எதுக்காக ஐவிஎஃப் பண்றோம், யாருக்கு ஐவிஎஃப் பண்றோம், எந்த கண்டிஷனுக்கு ஐவிஎஃப் பண்றோம். ஸோ பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் வந்து ஒரு 25 வயசு உள்ள கப்பிளுக்கு பண்றது வேற, ஒரு 40 வயசுக்கு மேல கப்பிள் பண்றது வேற. ஸோ 40 வயசுக்கு மேல இருக்க கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க முட்டையோட குவாலிட்டில இருந்து விந்தணுக்களோட குவாலிட்டில இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணும் போது அவங்க மூலயமா வர அந்த கருவோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? அதாவது ஏ கிரேட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏ கிரேட் குவாலிட்டி இல்லாம ஒரு பி கிரேட் குவாலிட்டியோ இல்ல சி கிரேட் குவாலிட்டியோ கரு நமக்கு அமைஞ்சதுன்னா அதுக்கு ஏத்த சக்சஸ் ரேட் தான் நமக்கு வரும். வேறஸ் பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு கப்பலுக்கு நான் ஐவிஎஃப் பண்றேன்னா அவங்களுக்கு உண்டாகிற கரு வந்துட்டு டெஃபினட்டா ஒரு 40 வயசு கப்பலுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம நல்ல கருவே ஃபார்ம் ஆகும். ஸோ முக்கியமா வயசு வந்து ஒரு முக்கியமான ரீசன். அதுக்கப்புறம் விந்தணுக்களோட குவாலிட்டி, அந்த விந்தணுக்கள் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வயசு சம்பந்தம்
தேவையில்லாம நிறைய பேருக்கு 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், ரொம்ப சிவியர் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த விந்தணுக்கள் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப வந்து நாங்க வந்து நிறைய மேல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அந்த 1-2 விந்தணுக்களே எடுத்து ஐவிஎஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த கருவோட குவாலிட்டி கொஞ்சம் குறைபாடா கிடைக்கும். அப்போ வந்து ஐவிஎஃபோட சக்சஸ் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை உள்ள இருக்க ஃபேக்டர்ஸ், கர்ப்பப்பை வந்து பாத்தீங்கன்னா சீரா அழகா கர்ப்பப்பை உள்ள இருக்க லைனிங் வந்து ஒரு ப்ராப்பரான திக்னஸ்ல இருந்ததுன்னா தான் கருவை எடுத்து நான் உள்ள வைக்கும் போது நல்லா அட்டாச் ஆகும். ஜஸ்ட் லைக் வந்து நம்ம விதைக்கு வந்து உரம் போடுற மாதிரி. ஆனா வந்துட்டு சப்போஸ் அந்த கரு வைக்கும் போது அந்த திக்னஸ், கர்ப்பப்பை உள்ள இருக்க திக்னஸ் வந்து ப்ராப்பரா அமைதல் இல்லைன்னா நமக்கு வைக்கிற கருவும் ப்ராப்பரா க்ரோ ஆகாது. ஸோ ஐவிஎஃப் ஃபெயிலியர் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஐவிஎஃப் ஃபெயில் ஆகும் போது நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட முட்டையோட குவாலிட்டி எப்படி இருக்கு, விந்தணுக்கள் குவாலிட்டி எப்படி இருக்கு, கர்ப்பப்பை உள்ள லைனிங் எப்படி இருக்கு. எங்களோட சென்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆன கப்பிள்ஸ் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி கர்ப்பப்பை உள்ள லைனிங்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் செட் பண்ணுவோம். ஸோ ஒரு தடவை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனா திருப்பியும் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், ஆனாலும் சிலவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஆகும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, கரு வந்து பார்க்கறதுக்கு நல்ல கருவா இருக்கும், ஏ கிரேட் கருவா இருக்கும். ஆனா அதுல இருக்க மரபணு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்க முடியாது. சில டெஸ்ட் இருக்கு, அது வந்து தேவையானவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து அந்த கரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் போது ஆனா உள்ளுக்குள்ள அந்த நுணுக்கமான ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கரு உள்ள வச்சாலும் ப்ராப்பரா அட்டாச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திருப்பியும் அதே கப்பலுக்கு நம்ம அவங்களுக்கு நிறைய எம்பிரியோஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. டாக்டர் நஸ்ரீன் சொன்ன மாதிரி ஒரு ஐவிஎஃப் சைக்கிள்ல நியர்லி ஒரு 4-5 எம்பிரியோஸ் ஆச்சும் குறைச்சலாம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி வைப்போம். ஸோ 2வது சைக்கிள்ல அந்த நல்ல குவாலிட்டி கரு வைக்கும் போது அவங்க பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பேஷண்ட் ஐவிஎஃப் உள்ள போறவங்க வந்து நியர்லி ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளே கன்சீவ் ஆயிடுவாங்க. அதுல நெகட்டிவ் ஆறவங்க 2வது சைக்கிள்லயோ இல்ல 3வது சைக்கிள்லயோ கண்டிப்பா கன்சீவ் ஆயிடுவாங்க. இதுலயும் கன்சீவ் ஆகலன்னா தான் நம்ம வந்து நுணுக்கமா அவங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கா, இந்த கருவுல எதனாச்சும் ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணிட்டு வைக்கணுமா, அந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கணும். ஒரு தம்பதிக்கு ஒரு டைம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிருக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே நடந்த தவறு திரும்ப நடக்க கூடாது. சோ இதுல வந்து கருமுட்டையோட தரம் கம்மியா இருக்கு அப்படின்னா கருமுட்டை தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அப்புறமா நம்ம முட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணலாம். விந்தணுக்களோட தரம் கம்மியா இருந்ததுன்னா அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. டீசா, மைக்ரோடேசி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் தேவைப்பட்டா நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த பெண்ணோட கர்ப்பப்பையோட லைனிங் வந்து டெவலப்மெண்ட் நல்லா இல்ல, ரத்த ஓட்டம் சரியா இல்ல அப்படின்னா அதுக்கு ஊட்டம் கொடுக்கக்கூடிய நிறைய புது வகையான மருந்து மாத்திரைகள்லாம் இருக்கு, அதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். சில சமயம் எல்லாமே நல்லா இருக்கும், அந்த பெண்ணோட வெயிட் அதிகமா இருந்திருக்கும், அதனால ரிசல்ட் வராது. ஸோ வெயிட் லாஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஆண்களுக்கு வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ண சொல்லுவோம். அண்ட் பெண்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதை நம்ம டீடைல்டா தைராய்டு, ப்ரொலாக்டின் டெஸ்ட் இதெல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். எந்த காரணமே இல்லாம சில பேருக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகும், அதை இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து கர்ப்பப்பை சைட்ல இருந்தும் காரணங்கள் இருக்கலாம், அந்த கருமுட்டை வளர்ச்சி, கரு உருவாக்கம் இது சைட்ல இந்த பக்கத்துல இருந்தும் காரணங்கள் இருக்கலாம். சோ சில பேருக்கு பிஜிடி, ஈரா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். சோ ப்ரீவியஸா உங்களுக்கு ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால இன்னொரு தடவை ட்ரீட்மெண்ட்டை அட்டெம்ப்ட் பண்றதுக்கு பயப்பட வேண்டாம். அதுக்கான சரியான அப்ரோச்சோட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா 3-4 ஃபெயிலியருக்கு அப்புறம் கூட ஐவிஎஃப்ல சக்சஸ் வந்து லைவ் சைல்டு வரதை நாங்க பாக்குறோம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதால ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்படுமா? இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேஷண்ட் கப்புள்ஸும் எங்களுக்கு கேட்கிற கேள்வி. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம், டேப்லெட்ஸ் யூஸ் பண்றோம், இதனால வந்துட்டு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, பாடியில எதனாச்சும் அஃபெக்ட் ஆகுமான்னு வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐவிஎஃப்ல நம்ம என்ன பண்றோம், அவங்களோட முட்டையை வளர வைக்கிறோம், உடம்பு உள்ளே இருக்கிற முட்டையை வளர வைக்கிறோம். ஸோ முட்டை வளர வைக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் தேவை. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல என்ன ஹார்மோன்ஸ் இருக்கோ அதே காம்போசிஷன்ல
தான் இன்ஜெக்ஷனா நம்ம உருவாக்கி அந்த இன்ஜெக்ஷனா கொடுக்குறோம். ஸோ அதனால அந்த இன்ஜெக்ஷனால எந்த சைடு எஃபெக்டும் இல்லைன்னு சயின்டிபிக் கண்டுபிடிப்பே இருக்கு. நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால முட்டைகள்லாம் வளருது இல்லையா, ஒரு நேச்சுரல் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு முட்டையில இருந்து 2 முட்டைகள் வளரும். வேறஸ் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ல நியர்லி 10ல இருந்து 15 முட்டைகள் வளரும் போது அதனால ஒரு சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஐவிஎஃப் சைக்கிள்ல இருக்கிற போது வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைல்டு பெயின், ஓகே, மைல்டா வயிறு வலிக்கிறது, ஒரு பிளாட்டர் சென்சேஷன் இருக்கிறது, ஒரு மைல்டா வாமிட் வர்றது, இது எல்லாமே இருக்கும். சரியா, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்குள்ள இருக்கும். சரியா, அது ஒன்ஸ் வந்து முட்டைகளை எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா நெக்ஸ்ட் டேவே இல்ல அதுக்கு அடுத்த நாளே சரியாயிடும். எல்லாமே ஒரு மேனேஜபிள் சைடு எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஐவிஎஃப் பண்ணி முட்டைகள் எல்லாம் வெளில எடுக்கிறீங்களே, எல்லா முட்டையும் காலி ஆயிடுமா, எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லா முட்டைகளும் காலி ஆயிடுமா, மெனோபா சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப காமன் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபீமேல்ஸும் பாத்தீங்கன்னா we are born with a fixed number of eggs. எல்லாருமே ஒரு 10 மில்லியன் முட்டைகளோ இல்ல 5 மில்லியன் முட்டைகளோட பிறக்குறாங்க. ஒரு சைக்கிள்ல ஒரு குரூப் ஆஃப் முட்டைகள் வந்து வளர்ந்து அதுல ஒரு முட்டை தான் வெளியில வரும். இது நேச்சுரலா எல்லாருக்குமே நடக்கிறது. ஸோ ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோம்னா அந்த சைக்கிளுக்கு உரிய அந்த குரூப் ஆஃப் முட்டைகளை மட்டும் தான் வளர வைப்போம். ஸோ அந்த சைக்கிள்ல எவ்வளவு முட்டைகள் வளருதோ அதுதான் நம்ம ஐவிஎஃப்ல முட்டைகளா வளர வச்சு நாங்க உடம்புல இருந்து வெளியில எடுப்போம். வேற நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் முட்டைகள் வளர போகுது. ஸோ இது ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். ஐவிஎஃப் பண்றதுனால எல்லா முட்டைகளும் காலி ஆயிடும், ஸோ அதனால 45 வயசுல மெனபாஸ் வர்றது எனக்கு 35 வயசுலயே வந்துடும், அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து காமனா வந்து அதை வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஐவிஎஃப் பண்றதுனால மெனபாஸ்லாம் சீக்கிரம் வராது. ஏன்னா அந்த சைக்கிளுக்கு எவ்வளவு முட்டைகள் அவங்களுக்கு வளருதோ அதை தான் நாங்க முட்டைகளா வளர வச்சு ஐவிஎஃப் பண்றோம். ஸோ சிக்னிஃபிகண்டா ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஐவிஎஃப்ல கிடையவே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி சயின்டிபிக்லி அப்ரூவ்டு ப்ரொசீஜர். முக்கியமா இவ்வளோ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், ஸோ அதனால வெயிட் கெயின்லாம் இருக்குமோ அப்படின்லாம் கேட்பாங்க. முக்கியமா என்னன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸோ இல்ல ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு பிளாட்டிங் சென்சேஷன், அதாவது நம்மளோட உடம்புல அந்த தண்ணி வாட்டர் ரிட்டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால ஒரு 50 கிலோ இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 51 கிலோ போடுவீங்க, ஒரு 1 கிலோ 2 கிலோ அதனால போடுவீங்களே தவிர ஃபேட்லாம் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ஸோ ஐவிஎஃப்ல வந்து வெயிட் கெயின்லாம் கண்டிப்பா ஆகாது. அது வந்துட்டு வாட்டர் ரிட்டென்ஷனால அந்த சைக்கிள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் ஆன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1 or 2 monthsல அப்படியே அது செட்டில் ஆயிடும். டாக்டர், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமா பிறக்கிற குழந்தைங்களுக்கு மரபணு பிரச்சனைகள் ஏதாவது வருமா? ஐவிஎஃப் அப்படிங்கிறது அந்த பெண்ணோட கருமுட்டையையும் அவங்க ஹஸ்பண்டோட விந்தணுக்களையும் இணைச்சு உருவாக்குற ஒரு குழந்தை தான். சோ அந்த ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்கோ, அவங்க ஃபேமிலியில சில மரபணு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களோட குடும்பத்துல ஏற்கனவே மரபணு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நோய் வந்து நேச்சுரலா அவங்க பிரெக்னென்ட் ஆனாலோ ஐவிஎஃப் மூலமா பிரெக்னென்ட் ஆனாலோ அந்த ரிஸ்க் இருக்கதான் செய்யும். தவிர ஐவிஎஃப் பண்றதுனால ஒரு மரபணு பிரச்சனை அதிகரிக்குமா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. அந்த பேக்ரவுண்ட் ரிஸ்க்னு சொல்லுவோம். அந்த தாய் தந்தைக்கு என்ன பேக்ரவுண்ட் ரிஸ்க் இருக்கோ, அவங்க ஃபேமிலி ரிஸ்க் என்ன, அவங்களோட வயசுக்கு ஏத்த ரிஸ்க் என்ன, அதுதான் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து இந்த குழந்தைக்கு மரபணு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாங்க பிராக்டிக்கலா பாக்குறோம், ஐவிஎஃப் மூலமா பிறந்த குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்டான குழந்தைங்களாவும் ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகிற குழந்தைங்களாவும் இருக்காங்க. சோ இதுக்கு காரணம் வந்து நம்ம நல்ல சிறந்த கருமுட்டைகளை வந்து பார்த்து சிறந்த கருவா உருவாக்கி அதுக்கப்புறம் வைக்கிறதுனால அவங்களுக்கு பெஸ்டான அவுட்கம்ஸ் வரத பாக்குறோம். இன்னொன்னு என்னன்னா, ஐவிஎஃப் வந்து ஒரு 50 வருஷமா வந்து உலகம் முழுக்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐவிஎஃப் மூலமா பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இப்ப நார்மலா குழந்தைங்க பிறந்திருக்காங்க. சோ ஐவிஎஃப்னால மரபணு பிரச்சனைகளோ இல்ல லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்து அந்த குழந்தைக்கு ஏற்பட போறது கிடையாது. நிறைய பேருக்கு ஆண்களுக்கு உயிரிழப்பு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இல்லையா, அது எதனால ஏற்படுது டாக்டர்? விந்தணுக்கள் பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நாங்க பாக்குறோம். ஒண்ணு வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லைன்னா வந்துட்டு அந்த ஓடுற தன்மை, தட் இஸ் மொட்டிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கம்மியா இருக்கு, இல்லைன்னா மார்பாலஜி கம்மியா இருக்கு. மார்பாலஜின்றது ஒரு விந்தணுக்களும் அந்த தலைப்பகுதி, கழுத்து பகுதி, வாழ் பகுதி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. இது எல்லாத்துக்குமே கம்மியா இருக்கிறது ரீசன் வந்து நிறைய ரீசன் சொல்லலாம். முக்கியமா வந்து நம்ம என்வாயன்மெண்ட்ல இருக்க பொல்யூஷன், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டு வருது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்
ஃபேக்டர்ஸ்னா வந்து நைட்ல வந்து தூக்கமின்மை, கண்டினியூவஸா வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர், லேப்டாப் வந்து நம்ம லேப்ல வச்சுட்டு வந்து கண்டினியூவஸா ஒர்க் பண்றது, இதை தவிர வந்து பேட் லைஃப் ஸ்டைல், நம்ம வந்து ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, இதெல்லாமே ரீசனா இருக்கும். முக்கியமான ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ஏஜ் ஆஃப் த மேரேஜ். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் பெற்றுட்டு ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு ஏஜ் ஆஃப் த மேரேஜே பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆம்பளைங்களுக்கு 35 வயசுன்றது ஒரு காமனா ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி குறைபாடு வர்றது நாங்க பாக்குறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் தான். அதாவது ரொம்ப ரொம்ப ரேரா தான் சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாம நமக்கு வந்து டோனர் வரைக்கும் சொல்ற அளவுக்கு ரொம்ப ரேரா தான் நாங்க பாக்குறோம். எல்லாமே வந்துட்டு மேனேஜபிள். இதை வந்து மெடிக்கல், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோ இல்ல மாத்திரைகள் கொடுத்தோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல அதுக்கு சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. டைரக்டா வந்து அவங்களோட டெஸ்டஸ்ல இருந்தே நாங்க மைக்ரோ சர்ஜரி பண்ணி ஸ்பெர்ம்ஸை எடுத்து அது குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி நாங்க ஐவிஎஃப் பண்றோம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தாலும் அதை கிராஸ் ஓவர் பண்ணி நம்ம வந்துட்டு ஐவிஎஃப் மூலியமா வந்து அவங்கள வந்துட்டு தந்தையாகிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் அர்ச்சனா அவங்க சொன்னாங்க கவுண்ட பத்தி. இப்போ ஒரு ஆணுக்கு வந்துட்டு உயிரணுக்களே கிடையாது, சுத்தமா வந்து உயிரணுவே இல்லாத ஒரு ஆண் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஆணுக்கு வந்து தன்னோட உயிரணுவால குழந்தை பெற்றுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். சோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்றோம். ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிற கண்டிஷன். அதாவது ஒரு ஆண் வந்து ஒரு விந்து எடுத்து அந்த விந்து துளிய டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு லிக்விட் பார்ட் இருக்கும், அப்புறம் செல்ஸ் இருக்கும். அதாவது அந்த செல்ஸ் தான், உயிரணுக்கள் தான் வந்து குழந்தையா வந்து குழந்தை உருவாகிறதுக்கு காரணமான பகுதி. சில ஆண்களுக்கு விந்து இருக்கும், அந்த விந்துல வெறும் திரவம் தான் இருக்கும், எந்த செல்லுமே இருக்காது. இததான் நம்ம ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன். ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரல் மெத்தட்ல, கம்ப்ளீட்டா நேச்சுரல் மெத்தட்ல குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. சோ இத வந்து நம்ம டீடைல்டா ஸ்டடி பண்ணுவோம். இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆணுக்கு நிறைய பரிசோதனைகள் பண்ணிட்டு அவங்களுக்கு உற்பத்தியே இல்லையா, நின்னு போயிருக்கா, இல்ல உற்பத்தியாகி ஏதாவது பிளாக் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். பிளாக் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து அவங்களோட சொந்த விந்தணுக்கள் மூலமா குழந்தை பெற்றுக்க முடியும். இதை நம்ம சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் அப்படிங்கிற மெத்தட் சொல்றோம். அவங்களோட விதைப்பையில இருந்து இன்ஜெக்ஷன் மூலமா சொந்த விந்தணுக்களை எடுத்து அதை அவங்க ஒய்ஃபோட கருமுட்டையோட இணைச்சு கரு உருவாக்கம் பண்ணி சோ அவங்களோட பேபி உருவாகும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல, சில பேருக்கு ரொம்ப அரிதா என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு விந்தணுக்களே உற்பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி ஆண்களுக்கு கூட நம்ம மருந்து மாத்திரைகள், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அந்த ஹார்மோன் லெவலை சீர் பண்ணி அதுக்கப்புறம் 1-2 ஸ்பெர்ம்ஸாவது உற்பத்தி பண்ண வச்சு அதை நம்ம சர்ஜிக்கல் மெத்தட் மூலமா எடுத்து அவங்களுக்கு சொந்தமான குழந்தைகள் உருவாகிறதுக்கான மேக்சிமம் எஃபர்ட்ஸ பண்றோம். ரொம்ப அரிதா இது எந்த முயற்சியுமே பலன் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கருமுட்டையோட குவாலிட்டி வந்து ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ சிறு வயதிலேயே, அதாவது ஒரு 25 வயசு பெண்களுக்கு முட்டையோட குவாலிட்டி வந்து குறைவா இருக்கு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர்? இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நாங்க இப்பெல்லாம் பாக்குறோம். இன்ஃபேக்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கே எங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சா ஒன்னும் பயமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 25 வயசு பசங்களுக்கு அந்த முட்டையோட குவாலிட்டி கம்மியா இருக்கிறது பாக்குறோம். அது நான் முன்னாடி வீடியோஸ் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், அவங்களோட உணவா இருக்கலாம், பொல்யூஷனா இருக்கலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து நம்ம கிட்ட வரும்போது முதல்ல அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஐவிஎஃப்ன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்போ நாங்க கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்கள நல்லா அசஸ் பண்ணி அவங்களோட ஒவேரியன் ரிசர்வ் எப்படி இருக்கு, அவங்களோட முட்டையோட குவாலிட்டி அசஸ் பண்றதுக்கு பிளட் டெஸ்ட்லாம் இருக்கு. நாங்க ஸ்கேன் பண்ணி அந்த முட்டையோட அளவு ஆக்சுவலா எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு மேப் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா இவ்வளோ சக்சஸ் ரேட்னு சொல்லிட்டு நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம். 40 வயசுக்கு மேல இந்த முட்டையோட குவாலிட்டியோ இல்ல கவுண்டோ கம்மியாகிறது அது நேச்சுரல். ஆனா பாத்தீங்கன்னா அன்நேச்சுரலா 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் நாங்க பாக்குறோம். அது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் மூலியமாவும் ஸ்கேன் மூலியமாவும் கண்டுபிடிக்கலாம். ஆனா முட்டையோட குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனாலயோ இல்ல வந்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் வேல்யூ கம்மியா இருக்கிறது
இருக்கிறதுனாலயும் எடுத்த உடனே ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நாங்க யாருக்குமே சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நேச்சுரலா கன்சீவ் ஆகிற சான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண முடியுமோ அது எல்லாமே பேஷண்ட்டுக்கு நாங்க சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு நாங்க முக்கியமா என்ன அட்வைஸ் கொடுப்போம்னா, தயவு செய்து உங்களோட கல்யாணத்தையோ இல்ல வந்துட்டு உங்களோட சில்ட்ரன் பிளானையோ தள்ளி போடாதீங்க. நிறைய கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா வீடு வாங்கிட்ட உடனே இல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் செட்டில் ஆயிட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு முக்கியமா நாங்க அட்வைஸ் கொடுக்கறது என்னன்னா, உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அது கம்மியா இருந்ததுன்னா இமீடியட்டா ட்ரை பண்ணுங்க. இமீடியட்டா ட்ரை பண்றதா இருந்தா இமீடியட்டா ஐவிஎஃப் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இமீடியட்டா ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி ஃபேமிலியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனல் கோல்ஸ்லாம் நீங்க வந்து கேரி ஆன் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இருக்க கப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா அந்த ஃபர்டிலிட்டி ரிசர்வ் அவேர்னஸ் கண்டிப்பா தேவை. சப்போஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, ஒவேரியன் ரிசர்வ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு ஃபியூ சைக்கிள்ஸ் ஆஃப் ஐயுஐ நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஐயுஐன்றது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். சப்போஸ் அதுல சக்சஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு லோ கவுண்ட் எக்ஸ் உள்ள கப்புளுக்கோ இல்லை வந்து ஏஎம்ஹெச் கம்மியா இருக்கிற கப்புள்ஸ்க்கோ ஐவிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கூட ஒரு நார்மல் ஏஎம்ஹெச் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சக்சஸ் ரேட் கம்மி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கிற சக்சஸ் ரேட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு, இருக்கிற குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு செட் ப்ரோட்டோகால்ஸ், அவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ் ப்ரோட்டோகால் செட் பண்ணிட்டு பிளஸ் வந்து நிறைய மெடிகேஷன்ஸ் அவங்களோட முட்டையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு 1 month ஆச்சும் நாங்க அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நாங்க வந்து கேரி ஆன் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நிறைய திரைப்படங்கள்ல ஐவிஎஃப் பற்றி தவறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்துக்கு ஏற்ற சரியான ஒரு கேள்வி. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு அதுல எவ்வளோ லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத நாங்க பிராக்டிக்கலா பல வருஷங்களா பார்த்துட்டு இருக்கோம். குழந்தையே பிறக்காது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஆனா அதே சமயம் அதை பத்தி நிறைய தவறான கருத்துக்களும் வந்து திரைப்படங்கள் மூலமாவோ இல்ல மத்த மீடியா மூலமாவோ நிறைய பரப்பப்படுது. ஒரு விஷயம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், மருத்துவர்கள் உட்பட, மருத்துவமனைகள் உட்பட. சோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லீகலி மேரீடா, அவங்களுக்கு மேரேஜ் ப்ரூஃப் கரெக்டா இருக்கா, அவங்களுக்கு ஏஜ் ப்ரூஃப் கரெக்டா இருக்கா, ஈவன் அவங்களோட ஐடி, இது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து எந்த தம்பதியுமே எடுத்துக்கிறோம். இது மாதிரி வந்து அவங்களுடைய சாம்பிள்ஸ் வந்து மாற்றப்படலாம், இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் கூட சமூகத்துல நிலவுது. கருத்தரித்தல் மையங்கள் இது சம்பந்தப்பட்ட நிறைய தவறான கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தளங்களையும் சரி திரைப்படங்களையும் காண்பிக்கப்படுது. இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்டோட அருமை வந்து ரொம்பவே புரியும். ஏன்னா அதன் மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் மிக்சிங் இதை பத்தி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கணவரோட விந்தணுக்களை அவங்க வந்து சைன் பண்ணி இது எங்களோட விந்தணுக்கள் தான் அப்படின்ட்டு அவங்க சைன் பண்ணி கொடுத்தாதான் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டேஜ்லயும் அதுக்கான கண்ட்ரோல் ப்ராசஸஸ் வந்து நாங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட விந்தணுக்கள் இல்ல கருமுட்டை, கரு இதெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்றோம் அப்படின்னா அது ஒண்ணுமே பார்கோட் பண்ணப்பட்டு இருக்கும். அந்த கப்பலோட ஐடியா போட்டா மட்டும்தான் அது வந்து நம்ம ஓபன் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து நம்ம வெரிஃபிகேஷன்ஸை வந்து நடைமுறையா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே தாண்டி ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மரபணு பரிசோதனை பண்ணாலே அந்த குழந்தையோட தாய் தந்தை யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நவீன டெக்னாலஜி நிறையவே இருக்கு. சோ இது பத்திய பயம் வந்து யாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறைய நடைமுறைகள் வந்து கொடுத்திருக்காங்க, சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதாவது வந்து யார் யாருக்கு பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான கன்சென்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நாங்க வாங்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவான நடைமுறைகள் இருக்கு. ஒரு கப்பல் ஐவிஎஃப் பண்ணிக்க வராங்கன்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 கன்சென்ட் ஃபார்ம்ஸ் வந்து அவங்க சைன் பண்ண தேவை இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்லயுமே வந்து இந்த கண்ட்ரோல் ப்ராசஸஸ் அவங்களுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும். நம்ம ஈவா ஐவிஎஃப் அண்ட் விமன் சென்டரோட டாக்டர்ஸ் வந்துட்டு
பேசிட்டு இருந்தோம். டாக்டர் அர்ச்சனா அவர்களும் டாக்டர் நஸ்ரின் அவர்களும் நம்ம கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாவும் பொறுமையாவும் தெளிவாகவும் நமக்கு பதில்கள் சொன்னாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ.